யாரிடம் பேசுகிறோமோ அவர் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து பேசுதல், அதாவது வளைந்து கொடுத்து பேசுதல், விளைவுகளும் நெருக்கடிகளும் வந்து இரட்டை நிலை மேற்கொள்ளுதல்ங்கிறது மூலம் கிடையாதுன்னு சொல்றீங்க. சரி, விபச்சாரம் மற்றும் மது அருந்துதல் பற்றி முன் விளக்கம், அதாவது விபச்சாரத்துக்கு முன்னாடி வெறும் கசையடிதாங்கிறீங்க, அதுக்கப்புறம் மரண தண்டனைங்கிறீங்க, அப்புறம் வீட்டு காவல்ங்கிறீங்க. அதை போய் படிச்சு பாருங்க. அதிகாரம் ஏன் மாற்றப்படுது? ஏன் வந்து நாளைய விஷயம், அதாவது முன்னுக்கு பின் முரணாக அருளப்பட்டது. இது வந்து காலம் மாறிடுச்சுன்னா, காலம் மாறும்போது நீங்க விஷயத்த மாத்துறீங்கல்ல. ஏன் இப்ப 1500 முன்னாடி சொன்னதுக்கு இந்த காலம் மாறலையா? சைபர் கிரைம் வந்துருச்சு இல்ல. இப்போ நேற்று இருந்துச்சா? நேற்று கரண்ட் இருந்துச்சா? நேற்று மின்சாரம் இருந்துச்சா? நேற்று வந்து AK-47 இருந்துச்சா? இன்னைக்கு வாகனம் புதுசா, நேற்று வாகனமே இல்லையே. இன்னைக்கு வாகனம் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. ரோடு சட்டம் வந்துருச்சு. அதன் சட்டம்னா நீங்க ரோடு டாக்ஸ் கட்டாதல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே குற்றமாக்கி இருக்காங்கல்ல. இதுக்கு ஏன் நீங்க நடைமுறைகளுக்கு ஏன் அதெல்லாம் சொல்லல? இன்னைக்கு வந்து புதுசான குற்றங்களே வரலையா? 1400 வருஷத்துக்கு முந்தைய முடிஞ்சு போச்சு அவங்க விஷயம். அது இறைவேதம்னா ஏன் 1400 வருஷத்துக்கு முந்தைய இன்னும் ஒண்ணுமே சொல்லலாமா? ஏன் அதை மாத்திக்கிட்டீங்க? ஒரு 3 நாளைக்கு, அதாவது நீங்க 6 மாசத்துக்கு முந்தைய அருளப்பட்டதா இருக்கட்டுமே, அங்க மாத்திருக்கீங்கல்ல. ஏன் அந்த மாற்றம் வருது? அந்த மாற்றத்தை முன்னாடியே சொல்லணும்ல. நீங்க ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருக்கணும் அந்த விஷயத்த. அப்பனா முரண்படுறீங்க நீங்க. அதான் முதல்லயே நீங்க முரண்படுறீங்க. முரண்பட்டதுனால 3 நாள் கழிச்சு மாத்தீங்க. இப்ப 1500 வருஷம் கழிச்சு மாத்தாம அதே வச்சிருந்தீங்கன்னா அது முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? 3 நாளுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயத்த நீங்க மாத்திருக்கீங்க. அது காரணம் என்ன சொல்லவா இருக்க முடியும்? முதல்லயே யோசிச்சு சொல்ல வேண்டியது. இறை வேதம் வந்தா எல்லாத்தையும் முடிய யோசிக்கணும். காரணம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாருக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது. இப்படி நட, இதுதான் உங்களுக்கு மரண தண்டனைனா மரண தண்டனை. 100 கசைனா 100 கசையடி. நீங்க 1000 வருஷம் கழிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தண்டனை சொல்லணும். முதல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னா முன்னாடி உங்களுக்கு சொல்றது. எல்லா அடிமைகளையும் விடுதலை பண்ண நீ ஏன் முன்னாடியே சொல்லல? அடிமை செஞ்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அதை நீ பாக்குற? நீ கடவுள் ஆளுகன்னு சொன்னா ஆகும், கேட்கணும். நீங்க மக்களை எல்லாத்துக்கும் என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு இலை கூட கீழே விடாதுன்னு ஆளுமை இருக்கிற அளவுக்கு சொல்ல முடிஞ்ச ஒன்னால ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை வந்து அதாவது அந்த வழியில போறதுக்கு உங்களால நடத்த முடியாதா? அந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு ஏன் எட்டி நிக்கிறீங்க? ரூல்ஸை மட்டும் போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கலாமா? இந்திய நடைமுறை சட்டம் என்ன சொல்லுது? சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஓரமா நின்று யாரு சிகரெட் பிடிக்காம இருக்கீங்க? இதுதான் இந்திய நடைமுறை சட்டம். குரான் அப்படிதானே சொல்லியிருக்கு. எந்த விதத்துல மனிதனுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு ஒரு விஷயத்துல? நீங்க சொன்னது மட்டும் அப்படியே செஞ்சுட்டு போயிடுறாங்களா? எல்லாம் எவ்வளவு பேர் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க? அல்லாஹ்வுக்கு புரிஞ்சு மறுமையில மட்டும் அது தண்டனை இருக்கு. நாம இடையில புரிஞ்சு யாரையும் கட்டுப்படுத்துறது இல்லைன்னாக்கா இந்திய நடைமுறை சட்டத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இல்லை. கண்டுபிடிச்சா தண்டனை, இல்லைன்னா தண்டனை இல்லைன்னா அது என்ன விஷயம் இருக்க முடியும்? நியாய தர்மத்தை பார்த்து அறிவியலுக்கு ஒத்து வரும் போதுதான் எல்லாத்தையுமே ஏத்துக்கணும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ மாறி போச்சு, குற்றங்கள் மாறி வந்துருச்சு. இப்ப வந்து அதையே வச்சுக்கிட்டு மாற்றம் இருக்கு. இதுல ஏன் மாத்தி சொன்னீங்க? ஒரே வசனத்தோட முடிச்சிருக்கணும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், அதுல வந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல நேரம் போயிடுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எந்த சமயத்திலையும் முரண்படாத விஷயங்கள், முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு முரண்பாடை நீங்க வந்து கொண்டு வந்தா இறைவேதமா இருக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏன் 2 வசனம் சொல்றீங்க? தப்பு. யோசிச்சு நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு சொல்லணும். 1500 வருஷத்துக்கு சேர்த்து சொல்லணும். அப்பயே 6 மாசத்துக்கிட்டே உங்களை இதை மாத்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? விளக்கம் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும். நீங்க வந்து நீங்க அதுக்காக நீங்க சாதனாலும் பரவாயில்ல. குழந்தைங்க வந்து 3 மாச குழந்தைக்கு ஒரு உணவும் 6 மாச குழந்தைக்கு ஒரு உணவும் என்னென்ன கொடுக்கணும் தெரியும். அப்ப நீங்க ஒரு 21 வயசுல என்ன நடக்கும் தெரியறப்ப அதிகபட்ச சட்டத்தமா நீங்க ஒண்ணு சொல்லணும். இதுதான் சரின்னு அப்ப சொல்லணும்னா மக்கள் மாற நீங்க சொல்றீங்கன்னா மாற்றம் இதுல வந்திருக்கணும். 1500 வருஷத்துக்கும் அந்த மாற்றம் இல்ல. நீங்களே மாத்திருக்கீங்க 6 மாசத்துக்கு ஒருத்தர. அப்போ அது சரியில்லை. அதை வந்து இறைவேதனமா ஏற்றுக்கொள்ள முடியாது. மாற்றங்கள் உட்பட்டது. மாற்றம் ஒன்றுமே நிரந்தரம். மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு மாறிக்கணும். அதுதான் பகுத்தறிவு. இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு, வருஷலாக இருந்துகிட்டு இருக்கு. போதுமான அளவுல ஐயா அவர்கள் பேசார். சகோதரர்களே, உங்களுடைய தலைப்பு குர்ஆன் இறைவனுடைய வேதமா? குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்ற கேள்விக்கு நாங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இறைவனுடைய வேதம் என்று நாங்கள் சொன்னாலும், இறைவனுடைய வேதம் அல்ல என்று நாங்கள் சொன்னாலும், இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டாயிடும்.
இறைவன் என்பதை ஒப்புக்கொண்டாகிறோம். இல்லாத இறைவன் ஒருவன் இல்லை இல்லை என்று சொல்லிட்ட பிறகு எழுதப்பட்ட ஒரு நூல் இறைவனால் செய்யப்பட்டதா இல்லையா என்று எங்களை நீங்கள் கேள்வி கேட்டீர்களானால் எங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்கள் எங்களுடைய கொள்கை என்ன என்று உங்களுக்கு தெரியும். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்று கேட்கிறீர்கள். எங்களுடைய ஐயம் எல்லாம் என்னவென்று சொன்னார், நான் நேற்றுக்கு பேசிய தொடர்ச்சியாகவே சில விஷயங்களை சொல்கிறேன். மதங்களின் மீது மக்களுக்கு இருக்கும் பற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டே வருகிறது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, அன்பு இல்லை, பண்பு இல்லை, பாசம் இல்லை. இதெல்லாம் மதத்தினுடைய விளைவுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை இங்கே உட்கார வைத்து இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கு கடைசியாக ஒரு விடை நீங்கள் சொல்ல போகிறீர்களா? நாங்கள் சொல்ல போவதில்லை, நீங்கள் தான் சொல்லுவீர்கள். அதை எனக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், மக்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரிலே முஸ்தாபர்லே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றவர் அவர் யார் என்று சொன்னார், அவர் ஒரு முஸ்லீம். அவர் இந்து கோயிலிலே வழிபாடு செய்கிறார். உடனே அந்த மத தலைவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தொழக்கூடாது என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறது. இவர் செய்வது நம்முடைய மதத்துக்கு மார்க்கத்துக்கு எதிரானது என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி நிலை ஏற்பட்டது? இங்கே நான் ஒரு படத்தை காட்டுகிறேன். இதே ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய மகனுக்கு கிறிஸ்தன் வேஷம் போட்டு பயிற்சி அளித்திருக்கிறாள். இதனுடைய விளைவு என்ன? இஸ்லாம் மீது இவருக்கு நம்பிக்கை போய்விட்டதா? ஆக இந்த கட்டுப்பாடு என்பது குறைந்து வருகிறது என்பதற்கு சில உதாரணங்களை தவிர நிறைய நடக்குது. ஆனா இன்னைக்கு என்ன, நீங்க கடைசியா இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு எங்களை அழைத்து பேசுவதற்கு காரணம் நான் என்ன சொன்னால், நாங்களே நாக்கியர்களே கடவுளை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆகையால் நீங்கள் மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்காக எங்களை இங்கே கூப்பிட்டு பேச சொல்லி இருக்கிறீர்களா என்று கூட ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இறைவனே இல்லை எனும் போது இறைவனுடைய வேதமா இல்லையா என்ற கேள்விக்கு எங்களால் விடையளிக்க இயலாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறை வேதமா என்கிற தலைப்பில் பேசும் பொழுது எதிர்த்தரப்புல வாதிக்க வந்தவங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதுல குர்ஆனுடைய தமிழாக்கம் என்பது இந்த அரபி மூலத்தோட இருக்குதுல, அதுதான் குர்ஆன். இதெல்லாம் மொழிபெயர்த்தவங்க எழுதி கொண்ட விஷயங்கள். சரியா? குர்ஆன்ல இருந்து நீங்க கேட்கிறதா இருந்தா இந்த இதுல உள்ளதான் நீங்க கேட்கணும். இதெல்லாம் நாங்க புரிந்து கொண்டது எழுதியிருப்போம். குர்ஆன் இறைவேதம் வாங்கும் போது என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் நாங்க எடுத்து வைப்போம்ல, அப்ப நீங்க சொல்லணும். அந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக முதல் தகவலை நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மாதிரி குர்ஆன்ல இருந்து கேளுங்க. குர்ஆன்ல புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து கேட்கிற இந்த தலைப்புக்கு வெளியே போனதாகிவிடும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு வாதத்தை முதல்ல எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்ச வாதத்துக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணுங்கிறது அது என்ன அறிவு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் அறிவு. ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, லாஜிக்கா அதுல ஒரு கேள்வியை கேட்கிறாரு, பகுத்தறிவுனா ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் இல்லைன்னா அதுக்கு அந்த தப்புன்னு அர்த்தம். இப்ப நாங்க என்ன கேட்டோம், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நவீன வாகனங்கள்லாம் வரும்னு சொல்லி இருக்கீங்க, இது நானும் சொல்லுவேன், இது பெரிய விஷயமானு கேட்கிறாரு. அது முன்னுரையில நாங்க சில தலைப்புகளுக்கு சொல்லி இருக்கிறோம். விவாதத்தில் நாங்க என்னத்தை சொல்றோம் அதுக்கு நீங்க சொல்லுங்க. அது சிலதை ஊகிச்சு சொல்லலாம், நீங்க சொல்லுவீங்க, அது நாங்க சொல்ல மாட்டோம். எதை ஊகிச்சு சொல்லலாம், நாங்களே கூட சொல்லி போடுவோம்னு சொல்லி வேண்டாவாதத்துக்கு நீங்க சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் டாபிக். இவர் என்ன எடுத்து வச்சாரோ அது எத்தகையதாக இருக்கிறது. தேன் படத்தை போடுங்க. தேன் இல்லைங்க, உலகம் பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேனீக்கள் பூக்கள்ல குளுக்கோஸை உறிஞ்சி அது அப்படி கொண்டு விட்டு போய் அந்த தேன்கூடுல சேமிக்குது என்று உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரிய பெரிய கருவிகள்